நம்மள நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மீது ஒரு அளவு கடந்த லவ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட ஃபோனாக இருக்கட்டும், நம்மளோட வாட்சஸ், இல்லை நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட கேமரா, இல்லை வேறு ஏதாவது கேஜெட்ஸ் மேலே கூட இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷலான லவ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பைக் அண்ட் கார் மேலே அந்த பைக் அண்ட் கார் ஓனர்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த லவ் தான். ஸோ இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து வேவரியாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் வேவ்ஸ், அந்த லவ் வேவ்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பைக் கஸ்டமரோட பைக்கை பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னடா லவ் வேவ்ஸ்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வண்டியை வந்து ரொம்ப நாள் கழித்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்ச அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து இந்த பைக் ரெஸ்டோரேஷனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கோட ரெஸ்டோரேஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? Something on my mind and it keeps hurting me. You've been treating me like I have been your enemy. You are something I don't want to have. A million problems inside of my head. This is something I cannot forget. Another one. You're a needle in my பைக்கோட பிஃபோர் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கலர்லாம் வந்து ரொம்பவே கண்டாமினேட்டாக ஆயிருந்தது. ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் பைக் ரெஸ்டோரேஷன் வீடியோ பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வந்து என் பைக்கை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அவர் பாலிஷ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ வண்டியோட எவ்வளோ இயர் ஓல்டு அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் வந்து 2010 மாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ வண்டியை நான் என்னால் பார்த்துட்டு தாங்க அதோட இதை வந்து எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியும், பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இல்லை எந்த அளவுக்கு இதை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. ஸோ எடுத்துகிட்டு வந்திருந்தார். ரொம்பவே கண்டாமினேட் ஆகிருந்தது. அண்ட் இந்த எக்ஸாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஓரளவு எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருந்தனால நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 3 to 5 days வந்து டைம் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அண்டு அவருமே சரி ஓகே எனக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ இந்த வண்டியை நம்ம என்ன பண்ணி இதை வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்தோம் அப்படின்றத வந்து நம்மளோட ஒர்க் மோட் மூலிமா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஒர்க் மோட் மூலம் போயிட்டு நீங்கள் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். Now slowly every part of me is shivering. I kept denying all the pain and didn't want to hurt again. Now slowly I began to see the real you. You are something I don't want to have. A million problems inside of my head. This is something I cannot forget. Another one. You're a needle in my ஸோ
ஸோ ஒர்க் மோடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வண்டியில் இருக்கக்கூடிய படிஞ்ச அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக க்ளீனிங் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதை எல்லாமே வந்து லூசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ப்ரெஷர் வாஷர் அதுக்கப்புறம் ஃபோம் வாஷ்லாம் பண்ணியிருப்போம். ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேல் கண்டாமினேஷன்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளே பார்லாம் பண்ணியிருப்போம். க்ளே பார்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் வண்டியில் இருக்கக்கூடிய கலர் டல்னஸ் அந்த ஹேசினஸ் ஸ்வில் மார்க்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மென்சேர்னா 400 யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வில் மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேல் கலர் பாப் அப் பண்ணுறதுக்காக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு மென்சேர்னாவில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் பாலிஷ் அப்படின்னா 3800 தான். இதை யூஸ் பண்ணி கலரையும் பாப் அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல்சர் அண்ட் ஒரு சில வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம இந்த பாலிஷ்லாம் பண்ணாலும் அந்த ஒரு டெப்னஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் அந்த கிளியர் கோட்டோட மெத்தட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன தான் பண்ணாலுமே வந்து நார்மலான ஒரு கஸ்டமர் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ ஒரு ஆஸ்பர் த ஒரு டீட்டெயிலரோட ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்பவே பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வண்டிக்கெலாம் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸு அந்த ஃபார்முலாவை நாங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த டெப்னஸை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேல் என் ப்ராடக்டாக வந்து ரிஜாக்ஸ் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ரிஜாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் யூஎஸில் இருக்கக்கூடிய ஆர்மியை வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கரோஷன் ஃப்ரீ, அதாவது துரு பிடிக்காது அப்படின்றதுக்காக இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த ரிஜாக்ஸை வந்து போட்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க, ஏர்க்ராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மோட்டார் சைக்கிள் அண்ட் கார்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபினிஷிங் அதோட எண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக வந்து ஒரு சில வண்டிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி ரெஸ்டோரேஷனுக்கு வரதெல்லாம் நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் தான். அண்ட் இது இங்கே கிடைக்காது. அண்ட் வெளிநாடுகள்லேருந்து யாராவது வரும்போதோ இல்லை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இதை வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த எண்ட் ரிசல்ட் ப்ராடக்ட் அப்படின்னா ரிஜாக்ஸம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீலன் கேட்டகரியில் தான் வரும். ஸோ எனக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் இது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுன்றதை நீங்கள் ஆஃப்டர் வீடியோவை பார்த்துட்டு சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியும். பட் ஆனால் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமருமே வந்து ரொம்பவே வந்து மயங்கி போய் விழுந்துருவாருன்றதை நான் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிசல்ட்டோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் ரொம்ப நாள் கழித்து இந்த ரெஸ்டோரேஷன் ஜாப் வந்து பல்சர் பண்ணுறனால நானுமே வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் எடுத்து பண்ணினேன். அண்ட் எனக்கு வந்து எண்ட் ரிசல்ட் ரொம்பவே சூப்பரான ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எனக்கு ஒரே குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றத நான் தான் வந்து கஸ்டமருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணேன். பிகாஸ் ஏன்னா அதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. பட் நமக்கு வந்து இதை வந்து கலட்டுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வண்டியில் கலட்டி அனுபவப்பட்டிருக்கோம். அதனால் மறுபடியும் இதை வந்து கலட்டி நம்ம வந்து இதில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ வரேன்னு வரவே கிடையாது. ஸோ அவர்னால் நம்ம வேலையை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாலிஷிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து கஸ்டமருமே வந்து கால் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. மெக்கானிக் வரல, எக்ஸாஸ்ட் என்னால் கழட்டி பெயிண்ட் அடிக்க முடியல. ஸோ ஐ எம் சாரி அப்படின்றதையும் சொல்லிட்டேன். You are something I don't want to have. A million problems inside of my head. This is something I cannot forget. Another one. You're a needle in my ஸோ ஆஃப்டர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சிருக்கு தெரியலன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் ரொம்பவே அவுட்புட் எனக்கு
ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பர்சனலி வந்து இந்த ரெஸ்டோரேஷன் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பைக் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து நான் ரெஸ்டோரேஷன் பண்ணேன் அப்படின்றதுல இதுவுமே ஒன்று அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாரு என்னன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சதீஷ். ஸோ என்னோடய 10 years ஓல்டு பைக்கை வந்துட்டு இப்போ பிராண்ட் நியூ பைக் மாதிரி நீட் அண்ட் குட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்டு குட் பிளேஸ் ஃபார் இந்த மாதிரி பைக் லவர்ஸாக இருக்கட்டும், கார் லவர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட காரை வந்து பைக்கை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சதீஷை வந்து கோஆர்டினேட் பண்ணுங்கள். அவர் நீட் அண்ட் குட்டாக பண்ணி கொடுக்குறாரு. பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ ஃபார் பைக்ஸ் அண்ட் கார்ஸ். எக்ஸ்பெஷலி நிறைய பேர் வந்து காருக்கு நிறைய ஸ்டுடியோ இருக்குது. பட் வந்து நான் பார்த்த வரைக்கும் பைக்குக்கு வந்து ஒரு ஸ்டுடியோனா பெஸ்ட்டு ஸ்டுடியோ இன் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா பிளிங்க். நான் ஓரளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும், லைக் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்கிறது, மேலே ஃபுல்லாக நீட்டாக இருக்குன்றது ஓகே. பட் சீட்டெல்லாம் கவர்லாம் ரிமூவ் பண்ணி உள்ளேயும் வந்துட்டு வெளியில் எப்படி இருக்கோ அந்த அப்பியரன்ஸ் உள்ளேயும் வந்து கொண்டு வந்ததெல்லாம் வந்து ஒர்க்மேன்ஷிப்பை தான் நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு பார்த்துருக்காரு. நம்ம கூட சில இடத்துல நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்பவே நல்லா நோட் பண்ணி இங்கே இடத்துல இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்றதை நீட்டாக அனலைஸ் பண்ணி ஒர்க்கை வந்து 100% பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வெல்டன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலயமா இந்த பைக்கோட ரெஸ்டோரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்து அண்ட் அவுட்புட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா அப்படின்றதையுமே கருத்துக்களில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.